எப்படி போனாரோ அப்படியே வருவார். அல்லேலூயா. However Jesus went, that same way he is coming again. One word, one touching. ஒரு வார்த்தை ஒரு முறை தான் சொல்லுவேன், பிக்கப் பண்ணிங்க, டைம் இல்லாததுனால. இயேசு பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே அவர் பிறப்பதற்கு முன்னாடி முன்னறிவித்தார்களே, நடந்ததா? நடந்தது. இந்த இயேசு மனுக்குலத்தின் பாவத்துக்காக சிலுவையில் அறையப்படுவார், தம் பரிசுத்தமான ரத்தத்தை இந்த பூமியில அவர் தியாக பலியாய் கொடுப்பார் என்று முன்கூட்டிய தீர்க்க தரிசனமா எழுதி வைத்தார்களே, நிறைவேறியதா? நிறைவேறியது. இந்த இயேசுவை இந்த பாவப்பட்ட பூமி வைத்திருக்காது. இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். இயேசுவே சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி சொன்னாரு, நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன். நிறைவேறியதா? நிறைவேறியது. இவ்வளவும் நிறைவேறி இருக்க இயேசு மீண்டும் வருவார். நிறைவேறுமா? நிறைவேறாதா? சூப்பர். மலேசியாவில் ஒரு 1.5 மணி நேரம் இயேசு வருகை பற்றி பேசி முடிச்சுட்டு, இப்ப சொல்லுங்க, இயேசு வருவாரா வர மாட்டாரான்னு சொல்றானுங்க சில லூசுங்க. வருவாரு, ஆனா வரமாட்டார். ஏதோ ஒரு டைலாக் நினைக்கிறேன் இது இல்ல. இந்த டைலாக் எல்லாம் இங்க செல்லாதுனா, அவர் சொன்னால் சொன்னதே வருவார். நிறைய கிறிஸ்துவம் கூட நம்புறதில்ல இயேசு வருகைய. பரிதாபம். இப்ப சொல்லலாம், வாய் இருக்கிறது என்பதற்காக இஷ்டத்துக்கு பேசலாம். வெட்கப்பட்டு தலை குனிவார்கள். நம்ம கட்டி அணைத்து முத்தை விடுவோம், ஆனால் கைவிடப்பட்டவர்கள் கலங்கி தவிப்பார்கள். பெரிய பெரிய பாவம் அக்கிரமம் அது மட்டும் இல்ல, இயேசு வருகையை நம்பாதவனும் கூட, யாரா இருந்தாலும் சரி. எனக்கு என்னமோ இயேசு வருகையில இத சொன்னது யாரு? ஒரு ஊழியக்காரு. பார்த்துட்டேன். 49 வருஷமா ஊழியம் செய்யறேன், முழு நேரமா. என் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இந்த பரிசுத்த வேதத்தை கையில் எடுத்துக்கிட்டு கிராமமா தெரு தெருவா ஆரம்ப காலத்துல ஒரு 10 வருஷம் அப்படிதான் என்ன பயன்படுத்தினார். அதுக்கு பிறகுதான் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாலாம் கொண்டு போறாரு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நாங்க கிராம தெருக்கள்ல, பிரதர் சொன்ன மாதிரி கிராம தெருக்களிலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறத இன்று வரை நாங்கள் நிறுத்தியதே கிடையாது. அல்லேலூயா. இப்ப கூட இலங்கைக்கு போயிட்டு வந்தோம். போன மாதம் இந்நேரம் இலங்கையில தான் இருக்கிறோம். நிறைய ஜாஃப்னா யாழ்ப்பாணம், நம் நாட்டுக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அண்டை நாடு, கிட்டக்கரை வெளிநாடு இலங்கை. ரொம்ப அருமையா போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்தோம். 20 முறை போயிருக்கிறோம். இது வரைக்கும் ஆசையே தீரல. அந்த ஏழப்பட்ட ஜனங்க இலங்கை ஊழியத்துக்கு போனாக்கா நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கணும். அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, தங்கத்துக்கு ரூம் கொடுப்பாங்க, இதெல்லாம் நம்ம தான். அது ஒரு நேர்த்தி கடன் போல கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் சேர்த்து நாங்கள் போய் ஊழியம் செஞ்சுட்டு சில உதவிகள் எல்லாம் கூட செஞ்சுட்டு வந்தோம். கிராம தெருக்களிலே போய் நாங்கள் ஊழியம் செய்தோம். அவங்க சொன்ன ஆச்சரியமான வார்த்தை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப யாரும் அவ்வளோவா வரமாட்டாங்க ஐயா. அப்படி தப்பி தவறி வந்தாலும் டவுன்ல பெரிய பெரிய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. நீங்க கொழும்புக்கு வந்து கொழும்புலேருந்து இவ்வளோ தூரம், யாழ்ப்பாணம் எவ்வளோ தூரம், இலங்கை படம் பார்த்துக்கிறீங்களா? அந்த வரைபடம் முட்டை மாதிரி இருக்கும், அப்படி கொஞ்சம் மேலே அப்படி உயரமா இருக்கும். இங்க இருந்து கீழே பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் போயிட்டோம். தனுஷ்கோடியில இருந்து ரொம்ப கெட்டாது. அந்த காலத்துல கடல்லே போய் வந்திருக்கிறாங்க. ரோடெல்லாம் இருந்திருக்குது, பிரிட்ஜ் இருந்திருக்குது, ட்ரெயின் போயிருக்குது, பஸ் போயிருக்குது. வெள்ளம் வந்து பாதித்ததுனால தனி நாடா மாறிடுச்சு. இலங்கை ஒரு காலத்துல நம்ம நாடுதான், குமரி கண்டம் அப்படின்னு பேர். அப்போ அது வெள்ளம் வந்து பிரிச்சிட்டதுனால இலங்கை என்று மாற்றி விட்டார்கள், தனி நாடாக மாறிவிட்டது. பஞ்சம், ரொம்ப விலைவாசி அதிகம். அதெல்லாம் சொல்ல போனா பிரசங்கத்துக்கு டைம் பத்தாது. கிராமத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்காது, அடிக்கிறாங்க, வதிக்கிறாங்க, அதெல்லாம் வேணாம். நம்ம பேசி பேசியே கோழைகளா போயிட்டோம். டிக்கெட் எடுத்து நம்ம ஐயா டெல்லியில தான் இருக்கிறாரு, அவரை தாண்டி நாங்க முதல்ல போயிடுவோம். சிம்லா எவ்வளவு தூரம், இந்தியா மேப்பு. இப்ப இலங்கை மேப்பை மறந்துடுங்க, இப்போ இந்தியா மேப்புக்கு வாங்க. மேல காஷ்மீர் வரைக்கும் போயிடுவோம். காஷ்மீர் தான் இல்லையோ, காஷ்மீர் வரைக்கும் போயிடுவோம். லுதியானா, அம்பாலா, அங்க இருக்கிற மாநிலங்கள், ஒரு மாதத்துல 8 மாநிலங்களை டச் பண்ணிடுவோம். அப்புறம் தான் டெல்லிக்கு வரும். அவருடைய இயேசு விடுவிக்கிறார் அந்த பிரார்த்தனை மையத்துல. அருமையா ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு அப்புறம் தான் நாங்க வந்து சேருவோம். ட்ரெயின்ல தான். ஃபிளைட்ல ஏன் வரல, ஏன் வரமாட்டீங்க ஃபிளைட்ல? அந்த பணத்தை கொஞ்சம் எளியோருக்கு சேவை செய்யலாம், யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம். அதான் எங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு தரிசனம். இயேசு வருவார், அதனால தானே இப்படி ஓடி ஓடி உழைக்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்.
ஓடி ஓடி உழைக்கிறேன்னா பணத்தை சம்பாரிச்சு வீடு கட்டுறதுக்கு அந்த டாபிக் நான் வரல. உழைப்பு என்றாலே சுவிசேஷகனுடைய வேலையை செய். நீங்க உலக வேலை எங்களை மாதிரி வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டாம். வேலை செய்யுங்க, அப்படியே சுவிசேஷகனுடைய வேலை செய்யுங்க. அந்த காலத்துல வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்து முழு நேரம் சுவிசேஷகரா பாஸ்டரா செய்த அது ஒரு. இப்ப அப்படி இல்லை, நிறைய மாறிடுச்சு. அவங்க வயிற்று பிழைப்புக்காக குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு வேலை செய்து கொண்டு அப்படியே அழகா ஊழியம் செய்யறாங்க, சபை நடத்துறாங்க. எங்க வெளிநாடுகளுக்கு போய் பாருங்க, சிங்கப்பூர், மலேசியா, ஞாயிற்றுக்கிழமை அப்படி வாட்ட சாட்டமா டை கட்டிக்கிட்டு பாஸ்டர் பிரசங்கம், பாட்டு, ஆராதனை. திங்கள் முதல் சனி வரை டாக்ஸி ஓட்டுறாங்க. மெக்கானிக்கலா அதுக்கான சட்டை பேண்ட் போட்டு மெக்கானிக்கல் வேலை செய்யறாங்க. பிளம்பர், இப்படியெல்லாம் டர்னர், எலக்ட்ரிஷியன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் அவ்வளோ அழகா அருமையா ட்ரிம்மா கோட் ஷூட்ல பிரசங்கம் பண்றாங்க. பாஸ்டர், ரெவரண்ட். ஐயா, சர்ச்சு பணத்தை நான் தொடமாட்டேன் ஐயா, அது சர்ச்சுக்கே நாங்கள் செலவு பண்றோம். எலக்ட்ரிக் பில்லு மற்ற காரியமெல்லாம் செய்யறோம், டெவலப் பண்றோம். என் வயிற்று என் மனைவி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு நான் ஒரு வேலை செய்யணும். பவுல் அப்போஸ்தலனே பாருங்க, தனக்காக தன் உடன் ஊழியர்களுக்காக ஆக்கிலா பிரிஸ்கில்லா கிட்ட போய் எனக்கு அந்த வேலை தெரியும்னு சொல்லி கேட்டு அந்த கூடை பின்னும் வேலையை செய்து கொண்டுதான் அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். பரிசுத்த வேதத்திலே முதல் இடம் பிடித்தார். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி ஏன் காலகட்டம், நான் வாலிபனா இருந்த அந்த காலகட்டம் பிரத்யட்சமா அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் பாருங்க, அது ஒரு எழுப்புதல் அலை. டிஜிஎஸ் தினகரன் ஐயா, ஜீவானந்தா ஐயா, அந்த காலகட்டங்கள்ல ஒரு எழுப்புதல் அலை வந்தது. விழிப்பு ஜபம், முழுறு ஜபத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ அந்த காலகட்டம் பேர் சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு, நீ செய்யற வேலையை விட்டுட்டு என் ஊழியத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன அப்படிதான் கூப்பிட்டாரு. அதான் விட்டுட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பரதேசியை போல பைபிள் எடுத்துன்னு ஊரு ஊரா தெரு தெருவா எப்படி நம்ம எதிர்காலம் அதை பற்றி எல்லாம் யோசிக்கல. துணிந்து ஊழியத்துல குதிக்கணும். நான் எப்ப வாலிபர்களுக்கு பிரசங்கம் பண்ணனா சொல்லுவேன், யோசிக்காத, துணிந்து ஊழியத்திலே குதிப்பாயாக, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஓகே, கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்படி போனாரோ சொல்லுங்க. ஆமா, எப்படி சுத்திக்கிட்டு வந்தாலும் பாயிண்ட்டுக்கு வந்துடணும். எங்க நிக்குதே, ஏன் வானத்தை பார்த்து கொண்டு கிடக்கிறீர்கள்? எப்படி போனாரோ இந்த இயேசு மீண்டும் அப்படியே வருவார். நம்புறீங்களா நீங்க? சொக்கலிங்கபுரம் சிஎஸ்ஐ விசுவாசிகளே, நம்புறீங்களா? நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு வரப்போகிறார். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்காக தான் என்னை போன்ற ஒரு சில சுவிசேஷகர்கள், மிஷினரிகளை, ஊழியர்களை அனுப்பி ஆங்காங்கே மனம் திரும்புங்கள், இயேசு வரப்போகிறார், வரப்போகிறார். அதான் முக்கியமான ஒரு நற்செய்தி. இது எல்லாருக்கும் நேரிடாது. பிறந்தார், எல்லாருக்கும் நட்டு. இயேசு தொங்கினார் சிலுவையில, எல்லாருக்கும் சாபம் நீங்கியது, ரட்சிப்புண்டார். இயேசு உயிரோடு எழுந்தார், எத்தனை வெற்றி, சந்தோஷம். இது மூன்றுமே நடந்து முடிந்தது. All things happened already, but one thing's going to happen, that is Jesus coming soon. Are you believe or not, Jesus coming soon. புறஜாதி மக்கள் சொல்லிக்கிட்டு போட்டோம், அவங்களுக்கு இயேசு பற்றி தெரியாது. நான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை, அதை தான் நம்ம சொல்றோம். கிறிஸ்தவர்களே பரிதாபம், பரிதாபம் பாருங்க. கிறிஸ்தவர்களே சிலர் இயேசு வருகை அதெல்லாம் நான் நம்பலன்றார். நிறைய பேரை பார்த்துட்டேன். ஒரு ஊழியக்காரர் கேட்கிறார், பேரு ஊர் மட்டும் சொல்ல மாட்டேன், தேவஸ்தல தேவனுடைய சமூகத்துல நான் உண்மையை சொல்றேன். பிரதர், எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், சொல்லுங்க பிரதர், இயேசு மெய்யால வருவாரா? என்கிட்ட கேட்கிறாரு. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றன்றாரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நடத்துறாரு. எதுக்கெல்லாம் இது நடத்துறாரு? உலகத்துல பணக்கார ஆவறதுக்கா? இயேசு வருகைக்கு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியா. ஏன் எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறாரு தெரியுமா? இயேசு வருகைக்கு நான் இப்பொழுதே முத்திரை பெற்றிருக்கிறேன், அதான் பரிசுத்த ஆவி. பலூன்ல காத்து இருந்தாதான் அது பறக்கும். அது போலதான். அதுக்காக பரிசுத்த ஆவி பலூன் காத்துன்னு நினைக்காதீங்க. உதாரணம் சொல்றேன். திருடனை போல அந்த நாள் இருக்குனாரு இயேசு. அப்ப திருடனா? அந்த நிகழ்ச்சியை சொல்றாரு. திருடன் எப்படி வருவான்? நினையாத நேரத்துல சொல்லிட்டு வந்துக்கிறானா எப்பனா? சரி, வந்த திருடன் எதை திருடுவான்? பெஞ்சு, டேபிள், உப்பு சட்டி, அது நகைகள், சூப்பர், அணிகலன்கள், விலை உயர்ந்ததா இருக்கணும். அதே நேரத்துல கைக்கு அடக்கமா திருடுவதற்கு லேசான பொருட்களா இருக்கணும். பணம், ரூபாய் நோட்டு, நகைகள். அப்படிதான்
இயேசு கிறிஸ்துக்கு விலையேற பெற்ற அணிகலன், இயேசு கிறிஸ்துக்கு விலை உயர்ந்த பொக்கிஷம் நீங்க தான். கையத்தட்டு எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனிதர்களால் அற்பமா எண்ணப்பட்ட நீங்கள் ஆண்டவர் பார்வையில அலங்காரமான கிரீடமா இருக்கிறீர்கள். எனக்கு நீங்கள் தானே கிரீடங்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஆண்டவரே சொல்லாதவர் எழுதுவாரா? இயேசு இந்த பூமியில இருந்தபோது எழுதப்பட்ட அந்த சுவிசேஷத்தை காட்டிலும் அதற்கு பிறகு பக்தர்கள் இயேசுவின் காரியங்களை எழுதியது ரொம்ப ரொம்ப அதிகம். யோசிக்கணும். இயேசுவுக்கு நாம் பரிசுத்தமான பிள்ளைகளாய், விசுவாசமான பிள்ளைகளாய், அவர் எப்படி போனாரோ அப்படி வரப்போறாரு. He no need to change himself. அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்ப மாற வேண்டியது யாரு? சூப்பரா சொல்லி, நான் தான் மாறணும், நீங்க தான் மாறணும். இந்த வருஷம் இருக்கிற குறை அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது. போன வருஷம் இந்த கோபம் இந்த வருஷம் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா வேணா குறைங்க. போன வருஷம் இந்த பொறுமையை விட இந்த வருஷம் இன்னும் பொறுமை. 2 புஸ்தகம் இருக்குதான். ஒரு புக்கு பொறுமை, இன்னொரு புக்கு நீடிய பொறுமை. பொறுமையிலேயே பாஸ் பண்ணலையே, நீடிய பொறுமை எங்க? கரெக்ட் சொல்லப்பா. பார்த்துருக்கீங்களா? சில வீட்டுல நான் தான் பார்த்துருக்கேன். 49 வருஷமா செய்யற ஊழிய எத்தனை வீட்டை பார்த்துருப்பேன். ஏன் எதற்காவே வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை. இந்த பாரு, புருஷன் சொல்லுவாரு, ஏன்னா அவர் பெரிய லாடு லபகதாசா, என்ன சொல்லுவாரு? எனக்கு கோபம் வந்துருச்சு, இது வரைக்கும் தான் நான் பொறுத்து இருந்தேன், இதுக்கு மேல ஏதாவது பேசல அப்புறம் நான் மனுஷனாவே. அவனே ஒத்துக்கிறான், அவனே ஒத்துக்கிறான், விசுவாசத்தை அறிக்கிடுறான் பாருங்க. இன்னும் சில வீட்டுல இந்த பாரு, இதுக்கு மேல நீ பேசின எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் மிருகமா மாறிடுவேன் சொல்றான். அந்த அம்மா சொல்லுது, எப்பா இவர் கோவம் வந்துச்சு அடங்கதா, அது சரியாந்து இப்ப மாட்டேன், நான் நீ மிருகமா தாங்கிற. அவனுக்கு இன்னும் கோவம். புருஷனுடைய கோபத்தை அடக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணோமா, இன்னும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்த கூடாது. என்னதான் கோபம் மாற்றம். ஒரே ஒரு வார்த்தையில நீங்க உங்க புருஷனை ஆதாயப்படுத்தலாம். ஆதாயப்படுத்தலாம்னு பைபிள் இருக்குது. அவர் பேரும் பவுல், என் பேரும் பவுல். அத்தான், நீங்கள் கோபப்பட்டாலும் அழகா இருக்கிறீர்கள். ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. சமையல் செய்யாதமா ஹோட்டலுக்கு போயிடலாம், கூட்டின்னு போயிடுவார். அதான் மந்திரம். புருஷனை அன்பாக வைத்திருக்க எத்தனையோ பேர்கிட்ட அன்பா பேசுறீங்க. சொந்த புருஷனுடைய கோபத்தை குறைக்கவோ நிறுத்தவோ முடியாதா? முடியும். ஆனா சில வீட்டுல பாத்துக்கிறீங்களா, என்ன சொன்னா புருஷனுக்கு சரன்னு கோபம் வரும், அதை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ நரகத்துக்கு போறதுக்கு உறுதுணையா இருக்கிறது அவங்கதான். புருஷர்களே, குடும்பத்துல பிரச்சனை வராம இருக்கணும்னா நான் ஒன்னு டிப்ஸ் தரேன், செய்வீங்களா? இன்னும் ரொம்ப அமைதியாயிட்டீங்க பாவம். சொல்றீங்களா? கல்யாணமான புருஷர்கள் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? சொல்றீங்களா? ஆம் அல்லது இல்லை? ஆம். சரிம்மா சொல்லுங்க. அப்படி சொல்லியும் அவங்க கோபப்படுறாங்களா? முகம் கோபமா இருக்குதா? சாரிமா. உங்க மனைவி கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம், சொல்லுங்க ஐயா. அப்புறம் வீட்டுல போய் பிராக்டிக்கலா சொல்லுங்க. சொல்லுங்க, சரிம்மா, சாரிம்மா. அப்படி சொல்லியும் அவங்க கோபமா இருக்கிறாங்களா? ஹோட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போய் 2 பூரிமா, அதையும் சாப்பிட்டு கோபம் குறையிலையா, ஜவுளி கடைக்கு கூட்டிக்கிட்டு போய் 2 சேரிமா. அப்ப கூட உனக்கு கொஞ்சம் இருக்குதா? வாமா, எங்க ஜுவல்லரிமா. அத்தா, முதல்ல போயிருந்தா அந்த பூரி சேரி தேவையில்லாத பண்ணிருக்கலாமே, உனக்கு கொஞ்சம் எடுத்துருக்கலாமே பெரிய நகை. போதுமா? இதுதான் டிப்ஸ். யாருக்கிட்ட பேசுற, என்ன பேசுற? அவங்க தான் புருஷன்கிட்ட தான் பேசுறாங்க. இதுல வேற உங்களுக்கே டவுட்டா? யாருக்கிட்ட பேசுற? கேட்க கூடாது. நெவர் டாமினேட். எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள், ஜெபிக்கிறார்கள், சபைக்கு தவறாமல் எங்களை அழைத்து செல்லுகிறார்கள். அப்படி உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து சாட்சி சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். கையை தட்டுங்க எல்லாரும். பிரைஸ் எல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறோம். ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பெண், ஒரு ஓப்பன் ஏர் மைதானம், கூட்டம் முடிச்சுட்டு அப்படியே டயர்டா உக்காந்துக்கிறேன்.
அங்கிள் எங்க அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்லுமா? எப்போ பாரு சண்டை அங்கிள். அந்த படிக்கிற உள்ளம் எப்படி பாதிக்கப்பட்டு பெத்து போட்டா போதாதியா? பசங்க பொக்கிஷம், பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம். அடிச்சு வளர்க்க வேண்டிய வயசுல அடிச்சு வளர்த்துருக்கணும். 5 வயசு வரைக்கும் அடிச்சு வளர்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் படிச்சு வளர்க்கணும், அதுக்கப்புறம் நடிச்சு வளர்க்கணும். நடிச்சுன்னா எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ரஜினி மாதிரி இல்ல. உங்க வாழ்க்கை ஆக்டிவேஷன், உங்க வாழ்க்கை பிள்ளைகளுக்கு பாடமா இருக்கணும். அந்த நடிப்பை சொன்னேன். 5 விளையாதது 50 விளையாது. 5 வயசு வரைக்கும் தான் அடிக்கணும். அதுக்காக கூட கண்டபடி இல்லை. அவன் என்ன தப்பு பண்ணான் குழந்தை, அந்த தப்பை சொல்லி அதற்கு ஒரு சின்ன தண்டனை. கண்டபடி மூஞ்சி மேல வாய் மேல ஹார்ட்ங்கிறதுனா இங்க குழந்தை செத்து போயிட்டான், என்ன பண்ணுவீங்க? ஜெயிலுக்கு போவீங்க, அப்புறம் தூக்கிட்டு ஓடு. நிறைய இடத்துல முரட்டுத்தனமா அந்த பசங்களும் அப்படியே முரட்டுத்தனமா தான் வளருவாங்க. உங்களையே அடிப்பாங்க பின்னாடி, சரிங்களா? சாஃப்ட் டீலிங். இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுங்க, அப்போஸ்தலர் வரலாறு சொல்லுங்க, மிஷனரிகள் வரலாறு சொல்லுங்க. அப்படி சொல்லி சொல்லி அவங்கள ஒரு ஊழியக்காரரா மாத்தணுமே தவிர துன்மார்க்கரா பிள்ளைகளை வளர்க்க கூடாது. கண்டதுக்கெல்லாம் போட்டு அடிக்க வேண்டியது, கண்டதுக்கெல்லாம் போட்டு கிள்ள வேண்டியது. ரகசிய பாவம், பர்சனல் சின். கர்த்தர் இவைகளை அருவருக்கிறார். விட்டுருங்க, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறதுல ஒரு வகை இது. பிள்ளைகளை பக்தியில வளர்க்கணும். யோசித்து பாருங்க, கணவன் மனைவியுடைய அன்பு பசங்க பாக்குறாங்க. நீங்க ஜெபிக்கிறத பார்க்கணும். நீங்க உபாசத்தை ஜெபிக்கிறத அவங்க பார்த்து அவங்களும் உபாசம் இருப்பாங்க. நீ போய் சாப்பிடுறான்னு சொல்லுங்க பையன்கிட்ட, என்ன நீங்க உபாசம் இருக்கிறீங்க, அப்பாவும் உபாசம் இருந்து ஜெபிக்கிறீங்க, நானும் இருக்கிறேமா. பையன் சொல்லுவான், அப்பதான் உள்ளத்துல எழுப்புதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். பக்தியில வளர்க்கணும். இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் தேவ பக்தியிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார். ஒரு மனித குமாரனாக பிறந்த இயேசுவுக்கு மனிதர்கள் தயவு தேவைப்பட்டது. யாரு வீட்டுக்கும் போக கூடாது. சில வீட்டுல பார்த்துருக்க, பெரியப்பா வீட்டுக்கு போகாத, அங்க சித்தப்பா வீட்டுக்கு போகாத, அம்மாவே பேயா மாறக்கூடாது. உங்களுக்குள்ளதான் பிரச்சனை. பிள்ளைகளுக்குள்ள அந்த கசப்பை செலுத்தாதீர்கள். கிறிஸ்தவர்களே பிள்ளைகளுக்குள்ள அவங்க போய் பேசிட்டு வரட்டும். என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், எங்க அப்பாவுக்கும் எங்க பெரியப்பாவுக்கும் சரியான சண்டை. தெருவுல மெட்ராஸ் பாஷையில தெருவுல மங்க மாலம்னுவாங்க. எங்க சொந்த பெரியப்பா சொந்த அப்பாவுக்கு 2 பேருக்கு சண்டை. நான் போய் எங்க பெரியப்பா தோல் மேல ஏறி உக்காந்து இருப்பேன். தோல் மேல ஏறி உக்காந்து அவன் தலைவாயை பிடிச்சுன்னு சிரிச்சுன்னு இருப்பேன். எங்க அப்பா அவரை தான் பார்த்து சண்டை போடுவாரே தவிர, டேய் இறங்கி வாடா, அவன் மேல ஏன்டா ஏறி உக்காந்துக்கன்னு சொன்னதே கிடையாது. அதே போல எங்க பெரியப்பா மகன் இங்க சண்டை நடக்கும், அவர் எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு இருப்பாரு. நீ சாப்பாடு போட்டு சித்தி, அதுங்களை திருத்த முடியாது, சாப்பிட்டு போவேன். பிள்ளைகள் பாருங்க, பெரியவங்க சண்டை போட்டாலும் பிள்ளைகள் எப்படி அங்க ஒற்றுமையா இருந்தோம் நாங்க. இப்ப அதை காண முடிகிறதா? இல்ல. பையன் போறான், டேய் எங்க போற? பெரியப்பா பார்த்துட்டு வர. ஏன் அங்க போற? வாடா. பரலோகம் போயிடுவீங்களா? முடியாதுமா. வீணான வைராகியத்தை வைத்துக் கொண்டு தேவாலயத்துக்கு வந்தாலும் பரலோகம் போக முடியாது. அன்பு செலுத்து. ஒருவேளை அவங்க மேலேயே கூட தப்பு இருக்கட்டும், சொந்த சகோதரன் மீது அன்பு செலுத்தாமல், சொந்த சகோதரி மீது அன்பு செலுத்தாமல் காணாத தேவனிடத்துல நீ எப்படி அன்பு கூறுவாய்? திருவிருந்து எடுக்கிறீங்களே, திருவிருந்து சம்பந்தப்பட்ட வசனம் தான் இன்னைக்கு படிச்சீங்க மனப்பாடம். திருவிருந்து அப்போ திருவிருந்து எடுக்கிற அந்த கொஞ்சம் பேர்ல கூட எவ்வளவு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பம் பிரச்சனை. அக்கா சாரிக்கா, நான் உங்களை அன்னைக்கு பேசிட்டேன், திட்டேன், மன்னிச்சிருங்க. சரிம்மா, நானும் மன்னிச்சிட்டேன், நீயும் மன்னிச்சிருமா, வா திருவிருந்துக்கு போலாம் சொல்லி இருக்கிறீங்களா? அதே வைராகியத்தோடு, அதே கோபம், சிலர் சிகரெட்டை பிடிச்சி போட்டு வாயை கழுவிக்கின்னு சாக்லேட்டை போட்டு அடிக்கணும் பக்தியா வந்துருவாங்க. இங்க கொடுத்துருவாரு பாஸ்டரு. இயேசு கிறிஸ்து யூதாசுக்கே திருவிருந்து கொடுத்தாரு. காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சே யூதாசுக்கு திருவிருந்து இயேசு கொடுத்தாரு. ஆனா அவர் ஒண்ணும் விசாரிக்கல. அதே போல பாஸ்டர் திருவிருந்துக்கு வந்து நீங்க முட்டி போடுறீங்களா, அவர் கொடுத்துருவாரு. அவர் மேல தப்பு இல்லை. திருவிருந்து பெறுகிற நம்ம எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தம், ஒரு கற்பு நெறி தவறாத பரிசுத்த வாழ்க்கை, பொய் சொல்லாத ஒரு உண்மையான வாழ்க்கை, மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்தும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிக்கிறோம். மாயையும் பொய் வசனிப்பை எனக்கு விட்டு தூரப்படுத்தும். கேட்கிறாரு ஜபத்துல பக்திமான், நீதிமானா, கர்த்தருடைய பிள்ளை ஒருத்தர் கேட்கிறாரு. ஆகூர் என்ற ஒரு தேவ மனிதர், நீதிமொழிகள் 30 ஆகூர் எழுதியது. அதுல அழகான ஒரு ஜபம்.
பொய் வசனிப்பை என்னை விட்டு தூரப்படுத்தும். மாயை எனக்கு வேண்டாம். I don't like the vanity life. Take away from me. Why he is asking? He love, so he is asking holiness. என் கண்கள், என் வார்த்தை, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை, என் அந்தரங்க செயல்கள் பரிசுத்தமா இருக்கணும். அதான் மாத்திக்கிற அனுபவம். அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமாய். நான் தான் மாற வேண்டும். என் கோபம் மாற வேண்டும், என் பொய் மாற வேண்டும், என் மாய்மானம் மாற வேண்டும். என்னை நம்பி ஒரு இன்னசென்ட்டா என்னை நம்பி என்னோடு கூட வாழ்கிற மனைவிக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. நான் கற்பு நெறி தவறாத ஒரு கணவராய் வாழ வேண்டும். மனைவிக்கு தெரியாதையா, உங்களை நம்பி இருக்கிறாங்க, நீங்க பேசுறத அவங்க நம்பிடுறாங்க. ஆனா உண்மையா இருக்கிறோமா இல்லையான்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். உலகம் ஃபுல்லா இதுக்கு, இந்த கட்டளைக்கு விதிவிலக்கு இல்ல. மாய்மாலம், நான் என் மனைவியை நேசிக்கிறேன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறேன். சில டைம்ல இப்படி எல்லாம் ஆயிருது. அங்கதான் நிக்கிற நீ பாவத்துல. வேண்டாம். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதே, கற்பு நெறி தவறாதே. தமிழ்நாடு எப்படியாப்பட்ட தமிழ்நாடு? பிரியாணிக்காக 2 பிள்ளைகளை கொலை செய்த தமிழ்நாடு. கேள்விப்பட்டீங்களா? எங்கேயோ பிளாஷ் ஆகுது இல்ல? யாருக்கு ஞாபகம் இருக்குது? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா தலையாட்டுறாரு, அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. கேள்விப்பட்டிருப்பாரு, இல்ல யூடியூப்ல பார்த்திருப்பாரு. ராஜேஸ்வரியா, என்ன பேரு? அபிராமி. பாருங்க, நானே மறந்துட்டு பாவம் நல்லா இருக்கிற ராஜேஸ்வரின்ட்டான். அது எங்க இருக்குதோ பாவம். அபிராமி பிரியாணி விற்கிறவனை வச்சுக்கிட்டு 2 பிள்ளைகளை கொலை பண்ண, சிற்றின்பத்திற்காக. புருஷனையும் கொலை பண்ண முயற்சி. அவர் தப்பிச்சிட்டாரு. பெரிய உடம்பு, அந்த பாய்சன் வேலை செய்யல, கொஞ்சம் வேலை செஞ்சிருக்குது, அவரை காப்பாத்திட்டாங்க. சின்ன பசங்க, ஃபுல்லா பாடியில ஏறிடுச்சு விஷம். நிம்மதியா வாழ முடியுமா? இந்த உலகமே அந்த பொம்பளைக்கு நரகம். ஜெயில இருக்குது. இப்போ என்ன பிரயோஜனம்? ஐயா, கொலை பண்றது சமுதாயத்துக்கு தெரியாதா? பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியாதமா? பிசாசின் நய வஞ்சக வலை. பிறகு என்ன நடக்கும்னே தெரியாத அளவுக்கு. ஐயா, பொய்க்கு உலகத்துல தண்டனை இல்லை, அதுக்கு நியாய தீர்ப்பு தான். அதான் பொய் சொல்றவங்க தப்பிச்சுக்கிறாங்க. பொய் சொல்றவன் அவனுக்கு தான் தெரியும். இப்ப நீங்க என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுறீங்க, அப்ப 10 பொய் சொல்லிக்கிறீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் நம்பிதான் ஆகணும். ஆனா பொய் சொல்றவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எந்தெந்த இடத்துல பேசுறப்ப பொய் சொன்ன. அப்போ பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். வெளிப்படுத்தல் படிங்க. பொய்யர் அனைவரும், all the liars were fall down in the second death of hell fire, burning hell. எரிகிற நரகம். சைலண்ட் sin, சாஃப்ட் sin. பாஸ்பரன் ஒரு இருக்குது. பாஸ்பரன் ஒரு வேதி பொருள், கெமிக்கல். அது எப்போ குளிர்ந்த தண்ணீர்லயே இருந்தாதான் அது பத்திரமா இருக்கும். அதை நீங்க அந்த தண்ணீர்ல இருந்து வெளியே எடுத்தீங்க, 2 நிமிஷத்துல தானா பத்தி எரியும். அதனுடைய தன்மை அப்படி. அதனால்தான் அந்த நாக்க ஆண்டவர் பாருங்க ஈரமான வாய்க்குள்ள வச்சிருக்கிறார். ஈரமான வாய்க்குள்ள வச்சிய பத்தி எரிக்கிறோம். நாவானது ஒரு நெருப்புன்றார் யாக்கோபு, இயேசுவின் சகோதரர், தம்பி. இயேசு கிறிஸ்து சொல்லாத மறந்துட்டு போயிட்டு தான் இவர் எழுதுறார். அண்ணன் சொன்னத ஆவியில. நாவானது ஒரு நெருப்பு. யாக்கோபு நெருப்பை எடுத்து படிச்சு பாருங்க. நாவானது ஒரு நெருப்பு, அது மற்றவர்களையும் எரிக்கும், உன்னையும் எரிச்சிடும். யோசித்து, அதான் ஈரமான வாய்க்குள்ள நாக்கை வச்சு, நாக்கை நீட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். என்ன ரோஸ் கலர், ரோஸ் கலர், பிங்க் கலர், எவ்வளவு அழகான நாக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணுமா இல்லையா? அந்த நாக்கால போய் சொல்லலாமா? நீ என்னதான் போய் சொல்லுங்க, அந்த நாக்கு அப்படியே தான் இருக்கும் அழகா. உடனே தண்டனை கிடையாது. நியாய தீர்ப்புல உடம்பெல்லாம் நெருப்புல. அந்த நாக்கு செய்த பாவத்தினால உடம்பு நரக நெருப்புல வேகுது. கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் செய்கிற தவறுகள், பாவங்கள் சொல்றேன். நம்ம நடந்து போறோம், இவங்க கிறிஸ்துவங்க, ஏசப்பாக்கு பயப்படுறாங்க. மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். நீங்க பொய் சொல்றீங்கன்னு ஒரு புறஜாதி மனிதனுக்கு தெரிதுன்னா, அதுக்கப்புறம் அவன் உன்னை மதிக்க மாட்டான். நீங்க வணங்குற இயேசுவை கூட அவன் மதிக்க மாட்டான். உன்னால அவன் இயேசுவையேன்னு பரிகசிப்பான். கிறிஸ்தவங்களாம், இவங்களெல்லாம் கிறிஸ்தவங்களாம், பொய் சொல்றான், கெட்ட வார்த்தை பேசுறான். போன வாரம் கூட அவன் மனைவியை போட்டு அடிச்சுன்னு தான். நானே கண்ணால பார்த்தேன். வீட்டுக்குள்ள நடக்கிறது தெரியுது, அவங்க எல்லாருக்கும் சொல்றான்.
சாட்சியாய் தேவனுடைய நாமம் என்னால் மகிமைப்படுகிறதா அல்லது தூஷிக்கப்படுகிறதா? ஒவ்வொரு நாளும் நாம கேள்வி கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, கேள்வி, நல்ல கேள்வி கேட்கணும். கெட்ட கேள்வி கேட்டு மடக்கி மடக்கி ஊழியக்காரனை மனமடிவு உண்டாக்க கூடாது. காயினுக்கு எப்படி வந்தால் மனைவி? தேவையில்லாத கேள்வி. நீ எப்படி வந்த அதை பாரு. இயேசு வர போறாரு, நீ எப்படி வந்த அதை பாரு. காயினுக்கு மனைவி எப்படி வந்தா இப்ப நீ அதுக்கு பதில் சொன்னா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருவியா? இது தேவையில்லாது. அது அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு, அதை பத்தி உனக்குன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது. புதிய ஏற்பாடுன்னு கொண்டாந்தாரு. புதிய ஏற்பாடு இயேசு கொண்டு வந்தாருன்னா அதுல இருந்து இயேசு பற்றி கேளு. அவர் என்ன அற்புதம் செய்யறாரு, அவர் எப்படி நம்மளை ரட்சிக்கிறாரு, பரலோகம் போறதுக்கு என்ன வழி, ஒன்னும் சொல்லுங்க ஐயா. ஏதாவது சொல்லணுமா? கேட்டான் பாருங்க ஒருத்தன், ஒரு வாலிபன், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இன்னும் சொல்லுங்க ஐயா, ஒரு வாலிபன். அது மாதிரிதான் கேட்கணுமே தவிர மடக்கி மடக்கி அந்த ஊழியக்கார் பதிலே சொல்லக்கூடாத முடியாதபடிக்கு கேட்க கூடாது. அது எதுக்கு? நீங்க நரகத்துக்கு போய் சேர்றதுக்கு தான். விசுவாசம் உண்டாக்குற கேள்விகள், நல்ல கேள்விகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான கேள்விகள். போன எலெக்ஷனுக்கு முன்னாடி யாரெல்லாம் பணம் வாங்கினீங்க தூக்குவீங்களா? உபதேசர் பார்த்துட மாட்டாரா? எல்லாவற்றையும் விட கர்த்தர் பார்க்கிறார். அது 2000, 5000, 10,000 ஆகட்டும். ஐ டோன்ட் லைக் திஸ். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே நம்மளுக்கு நிக்கல, அது எதுக்கு அப்படி சொல்லணும்? 5000 ரூபாய் எவ்வளவு நாளைக்கு வரும்? எங்க வீட்டாண்ட யாரு வந்தாலும், ஐயா நீங்க வாங்க மாட்டீங்களா, அங்க போறேன் ஐயா. அவங்களுக்கே தெரியும் எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பாடம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ரேஷன் கடை மூலமா, அரசாங்கத்தின் மூலமாய் அனுமதி பெற்று வருகிறது தான் சட்டப்படி நமக்கு வந்து சேரணும். அதான் நீங்க போய் வாங்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ராத்திரில வந்து கொடுக்குறானுங்களே, அவங்களுக்கு நம்மளுக்கே தெரிஞ்சு பாருங்க, அவங்க ராத்திரில வராங்க. திருட்டுத்தனம், கள்ளப்பணம், கருப்பு பணம், தேவையில்லாதது வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம். சிலர் சொல்றாங்க நரகாக்கினைக்கு தப்பித்து கொள்ளலாம் நினைப்பு. நாங்க வாங்குற அதே கட்சிக்கு தான் நாங்க ஓட்டு போடுறோம். என்ன மாதிரி நயவஞ்சகமான தந்திரம் பாருங்க, பிசாசனுடைய தந்திரம். இது இயேசு ஏற்றுக்கொள்வாரா? யோசிக்கணும். வேண்டாம்னா வேண்டாம். நியாயமான முறையில் உங்களுக்கென்று வருகிற ஆசீர்வாதங்கள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு நல்லது. திருட்டுத்தனமா வாங்கி அந்த லஞ்சம் மாதிரி, அது மாதிரினா லஞ்சம் தான் வாங்குறதே தப்பு. நான் எந்த கட்சி கிட்ட இருந்து வாங்கணும் அந்த கட்சிக்கு ஓட்டு போறேன்னா இதெல்லாம் கடமை கண்ணிய கட்டுப்பாடா? தப்பு. மனிதனுக்கு நம்ம முகஸ்துதி பண்ணவே கூடாது. யோசித்து பாருங்க, எந்தெந்த காரியத்துல எல்லாம் நம்ம தவறி இருக்கணும். பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், 4 மணி நேரம் ஜெபம், 6 மணி நேரம் ஜெபம், ரைட்டு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் வெறுக்கிற ஏதோ ஒரு காரியம் உன்னிடத்துல இருக்கிறது. 4 மணி நேரம் ஜெபம் பண்ணினா பிரயோஜனம் கோரையா கூட எட்டாது. நீ திருப்திக்காக பண்ணே போலாம், பரலோகம் போய் சேர முடியாது. யோசிக்கணும். பெற்றோர் செய்கிற பாவத்தின் பலாபலன் தண்டனை. பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல தண்டனை எத்தனை வீட்டுல, ஆனா அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க, பெற்றோர் போயிடுவாங்க. நீ பண்ற தப்புக்கு நரகம் அவங்களுக்கு கிடையாது, உலகத்துலதான் தண்டனை. பெற்றோரை சீர்திருத்துவதற்கு, பெற்றோரை மாற்றுவதற்கு, திருந்துவதற்கு பிள்ளைகளை தொடுவார். ஆனா அவங்கள மோட்சத்துல சேர்த்துக்குவார். வாடா நைனா, அவங்க அப்பா அம்மா பண்ண பாவத்துக்கு தானே நீ இந்த உலகத்துல துன்பங்களை அனுபவித்தாய், நீ கரெக்டா வாழ்ந்தாய், பரிசுத்தமா இருந்தாய், என்கிட்ட வந்து சேரு அப்படின்னு கூப்பிட்டுக்கொள்ள. அதே போலதான் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, நீ என்ன பாவம் பண்ணியோ, அதுக்கு தண்டனை நான் அனுபவிக்கிறேன் கேட்கவே கூடாது. உங்க பிள்ளைகள் உங்களை கேட்பார்கள், அப்ப நீங்க பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கணும். எல்லாம் பழைய ஏற்பாடு. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி கொள்ள இயேசு நமக்காக சிலுவையில அறையப்பட்டு சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அவ்வளவுதான். நியாயப்பிரமாண சாபம் போயாச்சு. இப்ப என்ன புதிய ஏற்பாடு? அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே, அவனவன் கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் 11வது வசனம். முடிக்கலாம், என் வாயில நிறைய வசனம் வார்த்தை இருக்குது. சட்டம் முடிஞ்சிருச்சு. ஐயா சொன்ன நேரத்தை விட 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதனால நான் முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். பாருங்க, அவனவன் கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
அது என்னது? நியாய தீர்ப்பு. பிள்ளைகளுக்கு தண்டனை இந்த உலகத்திலே, நியாய தீர்ப்பு கிடையாது. பிரசங்கி கடைசி வசனம், ஒவ்வொரு கிரியை, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியம், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். கிறிஸ்தவனாய் என் பெயர் பவுல் என்று இருக்கிறதுனால நான் பரலோகம் போயிட முடியாது. நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுகிறதுனால நான் பரலோகம் போயிட முடியாது. பரலோகம் செல்வதற்கு நான் ஆயத்தமா இருந்து கொண்டு பிரசங்கித்தால் தான் நான் பரலோக ராஜ்யத்துல வந்து சேர முடியும். யோசித்து பாருங்க. அப்படி யோசித்து கொண்டு எல்லாம் பயபக்தியா ஒரு முழங்கால் படியிடுங்க. முடிஞ்சவங்க ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். புது ஊழியக்காரர் வந்தா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகலாம், மன்னிச்சிருங்க. தயவு செய்து முழங்கால் படியிட கடவோம். சற்று சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். கண்ணை திறக்காதீங்க. நான் பேசினது புரிந்து கொண்டவர்கள் பயபக்தியா கண்ணை மூடு. கைய முகத்துக்கு முன்னாடி வணக்கமாய் கையை கூப்புங்க. ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தும்படி வாலிப பிள்ளைகள், வாலிப பையனுங்க நல்ல நெடு முட்டி போடுங்க. இப்போத்திலிருந்தே நெடு முட்டி போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க, பழக்கம் பண்ணுங்க. வயசானவங்கள விட்டுருங்க. அவங்கெல்லாம் வாலிப வயசுல எவ்வளவு முட்டி போட்டிருப்பாங்க. நெடு முட்டி, முடிந்த அளவு நெடு முழங்கால். எனக்கு 68 வயசு ஆகுது. இப்ப கூட நான் நெடு முழங்கால தான் நிற்பேன். காலு அந்த முட்டி வலிக்கிற வரைக்கும் நிற்பேன். அப்புறம் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவேன். அதுபோல முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோமாக. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவர் எப்படி போனாரோ அப்படியே வரப்போகிறார். நான் எப்படி இருக்கிறேன்? இயேசு வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? மற்றவர்கள் மேல் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே என் வாழ்நாளை கழித்து கொண்டு கிடக்கிறேனா? தன்னைத்தானே சோதித்து பார். நான் எப்படி இருக்கிறேன்? ஒவ்வொருத்தரும் அதை தான் யோசிக்கணும். இந்த விஷயத்துல, பரலோகம் போற விஷயத்துல மற்றவரை நான் பார்க்க கூடாது. என்னை நான் முதலாவது பார்க்க வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன்? என் அந்தரங்க வாழ்க்கை, என் பரிசுத்த ஜீவியம் சீர்குலைந்து இருக்கிறதா? என் பேச்சினாலே, என் நடக்கையினாலே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சகோதரி யோசிங்க. கணவரை மதிக்கிறீங்களா? கணவரை கனம் பண்ணுகிறீர்களா? சகோதரா, உன் மனைவியை நேசிக்கிறாயா? அவர்கள் பலவீனமானவர்கள் என்று பைபிள்ல இருக்கிறது. அந்த பலவீனத்தை பாவமாக கருதி அவர்களை வெறுக்கிறீர்களா? சலிப்பு கசந்து கொள்ளுகிறீர்களா? அதெல்லாம் தப்புன்றார். கசந்து கொள்ளாதே. உன் சொந்த சரீரம், 2 பேர் ஒரே சரீரம் என்று சொல்லிவிட்டார். அன்பு செலுத்துங்க. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறது போல உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள். சகோதரி, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறது உண்மையானால் உங்கள் கணவரிடத்தில் அன்பு கூறுங்கள், நேசியுங்கள், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அதான் உங்களுக்கு அழகு என்று பேதுரு சொல்லுகிறார். அழகு கீழ்ப்படிதல் தான் உங்களுக்கு அழகு. யோசிக்கணும். சின்ன காரியம் தான். லிட்டில் திங்ஸ், ஸ்மால் திங்ஸ், பட் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த செய்தியின் அடிப்படையில பிரதர் பெஞ்சமின் அவர்கள் ஒரு 2 நிமிஷம் ஜெபத்திலே நம்மை நடத்தும்படிக்கு அழைக்கிறேன். அப்படியே ஜெப நிலைமையிலே நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, எங்களை இந்த நேரத்தில் தாழ்த்துகிற ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படும்படியாக ஆண்டவரே, அதை எதிர்நோக்கி காத்திருக்கும்படியாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாங்கள் பகலுக்குரியவர்கள் என்று எண்ணி ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இந்த உலகத்துல ஆண்டவரே நீர் எப்படி குற்றமற்றவர்களாக நாங்கள் வந்து நிற்பதற்கு எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, நாங்கள் மாற வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். அப்பா, எங்களுடைய குறைகளை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபைகளை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறையுள்ள இந்த பாத்திரத்தை ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு உகந்த பாத்திரங்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு குற்றமற்றவர்களாய் நாங்கள் நெருக்கும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய தயவு இரக்கம் எங்களுக்கு பரிபூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் மட்டும் அல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட இருப்பவர்கள், இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க, எங்க கூட இருக்கிறவங்க, குடும்பத்தார் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட உம்முடைய வருகை நிச்சயம் ஆண்டவரே சமீபித்து இருக்கிறது. அப்பா, திருடன் வருகிற விதமாய் வருகிறது என்று உடைய விதத்துல பார்க்கிறோமே.
அப்பா அந்த நாளிகை நாங்கள் அறியாது இருப்பதனால விழித்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூப்பர்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அன்னாள் காத்திருந்தாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகையே ஆண்டவரே மேசியாவை காணும் மட்டும் ஆலயத்தில் ஆண்டவரை உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் குழந்தையாய் எடுத்து வரும் பொழுது இவர்தான் என்ற தீர்க்கதரிசியாய் ஆண்டவரை உணர்த்தப்பட்டது போல அப்பா உம்முடைய வருகையின் நேரங்களை காலங்களை அறிந்தவர்களாய் அப்பா விழித்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. இந்த ஆண்டவரே, மற்றவர்களை நாங்கள் எந்த விதத்திலும் குற்றப்படுத்தாதபடிக்கு எங்களை நாங்கள் குற்றமற்றவர்களாய் நிறுத்தும்படிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க என்று கேட்கும்படிக்கு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படிக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இறங்குங்க. உங்களுடைய கரத்தை நீட்டு ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதிங்க. குற்றம் குறைகளை மன்னிக்கிறவர் நீர் ஆண்டவரை மன்னிப்பீராக, அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ஆண்டவரை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரை அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்திருந்த எங்களை உயிர்ப்பித்தீர் என்ற பேசுறதுல பாக்குறோமே அப்பா. அப்படிங்க மீண்டும் இருப்பீங்க. எழும்பி நீ பிரகாசிக்க கிருபை தாங்க. நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமைக்கே ஏற்படுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே.